ரொம்ப அன்பா இருக்க 2 பேரு காதலிக்கிறாங்க. அவங்க காதலிச்சுட்டு சரி நம்ம வந்து இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கும்போது, அதுல ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டா, அந்த பொண்ணோ இல்ல அந்த பையனோ மனசு உடைஞ்சு போயிருவாங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு சீன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துலயும் வந்து நடக்குது. ஆனா அந்த பொண்ணு அத வந்து விட்டு கொடுக்கல. அந்த பொண்ணு மறுபடியும் அந்த பையனை வந்து இந்த பூமிக்கு வந்து கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க? அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதையே. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2010ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமா படமா வெளியான ஓம் படத்தோட கதை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான கடற்கரையை வந்து காட்டுறாங்க. நல்ல மாலை மங்கும் நேரமா இருக்கு. அந்த கடற்கரை ஓரத்துல ஒரு சின்ன மரக்கட்டையில செய்யப்பட்ட ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டோட இறுதி புறத்துல ஒரு ஓரத்துல ஒரு பொண்ணு ஒருத்தவங்க சேர்ல உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்ட, நீ போனாலும் பரவாயில்ல, உன்னோட அன்பு வந்து என்கிட்ட எப்பவுமே இருக்கும். நீ விட்டுட்டு போன ஒரு கிஃப்ட் வந்து இப்போ என்கிட்ட தான் இருக்கு. அதை நினைச்சு என்னோட வாழ்க்கையை வந்து நான் போக்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தன்னோட வயிறு மேல வந்து கை வைக்கிறாங்க. அப்பதான் நமக்கு தெரியுது அந்த பொண்ணு வந்து ஒரு பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகியான ரெபேக்கா. அப்ப அந்த பொண்ணு வந்து தன்னோட பழைய நினைவுகளை வந்து அப்படியே நினைச்சுக்கிட்டே வர்றாங்க. அதுதான் வந்து ஒரு பிளாஷ்பேக்கா வந்து ஓப்பன் ஆகுது. சரியா ஒரு 31 வருஷங்களுக்கு முன்னாடி கதை நடக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதே இடம், அதே கடற்கரை. அந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடு. அங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா சரியா 9 வயசு நம்ம ரெபேக்காக்கு அவங்க தாத்தாவோட வீட்டுக்கு வந்து லீவுக்காண்டி வந்திருந்திருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பெரிய வீடுகள்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கடற்கரை ஓரமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கும். அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அங்கே எங்கேயும் சுத்துறது, அந்த கடற்கரை ஓரமா வந்து விளாடுறது, இப்படிதான் இருந்திருப்பாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து ஒரு பையன் ஒருத்தன் வர்றான். அந்த பையனோட பேர் வந்து டாமி. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமா போயிடறான். அந்த பொண்ணை கடந்து போறான். ஆனா ரெபேக்காவுக்கு வந்து அந்த பையன் ஞாபகமாவே இருக்கு. அப்படியே வீட்டுக்கு போறாங்க. மறுபடியும் ஒரு நாள் வந்து அந்த பீச்சு கிட்ட வந்து அவங்க உட்காந்துருக்காங்க. அப்ப அங்கிட்டு இருந்து அந்த பையன் ஒருத்தன் சொன்னேன் பாத்தீங்களா டாமி, அந்த பையன் என்ன பண்றான், மறுபடியும் நம்ம ரெபேக்கா கிட்ட வந்து வர்றான். வந்துட்டு ஹே நீ என்ன பண்ற, என்னோட பேர் வந்து டாமி, உன்னோட பேர் என்ன சொல்லி கேட்கறாங்க. என்னோட பேர் ரெபேக்கான்னு சொல்லி 2 பேரும் வந்து அறிமுகமாக்கிறாங்க. அப்ப வந்து நல்ல மழை பெய்யுது. அந்த பையன் என்ன பண்றான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுனால வேகமா அங்க இருந்து வந்து ஓடி போறான். அந்த பொண்ணு வந்து மறுபடியும் பாக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் இவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணை என்ன பண்றான், அந்த பையன் வந்து நீ வேணா எங்க வீட்டுக்கு வேணா வாவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போறான். அந்த வீட்டுக்கு வந்து போறாங்க. அந்த பொண்ணு வந்து அப்படியே தூங்கிடுறாங்க. அன்னைக்கு அவங்க அப்பா வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான், இவன் வந்து தூங்கிட்டான், இன்னைக்கு வந்து வரமாட்டான், அவங்க தாத்தா கிட்ட வந்து சொல்லிருங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிடுறான். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து தூங்கல. அவங்க வந்து முழிச்சுதான் இருக்காங்க. அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் 2 பேரும் வந்து நல்லா ஜாலியா விளையாடுறாங்க. இப்படி நாட்கள் வந்து போகுது. அப்ப ஒரு நாள் வந்து இந்த பையன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அவங்க தாத்தாவோட வீட்டுக்கு, அதாவது அந்த பொண்ணோட அந்த தாத்தா வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அங்க வந்து அந்த பையன் கிட்ட அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த வீக்கெண்ட் வந்து நான் என்னோட ஊருக்கு வந்து நான் போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட வந்து சொல்றாங்க. அவனுக்கு வந்து மனசே உடஞ்சு போயிருது. என்ன சொல்ற, நீ எங்க போற, என்னை விட்டு போகாதன்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்றான். இல்ல எனக்கு வந்து வேற வழி தெரியல, எங்க அம்மாவுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு, அவங்க வந்து ஜப்பானுக்கு போறாங்க, நானும் வந்து அவங்க கூட வந்து போக தான் போறேன், என்னை வந்து மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, நான் நாளைக்கு கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணு கிளம்புற நேரம். அப்ப அந்த பையன் வந்து கால் பண்றான். இந்த மாதிரி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் வீட்டில தான் இருக்கேன்னு சொல்லி ரெபேக்கா வந்து சொல்றாங்க. சரி நீ போயிடாத, நான் உன்னை தான் பார்க்க வரேன், எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து போக வந்து விருப்பமே இல்லை. சரி அவன் வருவான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா அந்த பையன் வர மாதிரியே வந்து தெரியல. அவங்க தாத்தா என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது வந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ போயிட்டு வாமான்னு சொல்லி வந்து நம்ம ரெபேக்கா வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஐலாண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் வந்து கிடையாது. கப்பல் மூலமா தான் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போக முடியும். ஸோ அந்த கப்பலில் வந்து நம்ம ரெபேக்கா வந்து வழி அனுப்பி வச்சிடறாங்க. அவங்க வந்து வேண்டா வெறுப்பா வந்து அவங்க வந்து போய் சேர்றாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பொண்ணு இதே ஊருக்கு வர்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதே ஊருக்கு வந்துட்டு அவங்களோட தாத்தா வீட்டுக்கு வந்து போறாங்க. அவங்க தாத்தா வந்து இப்போ இறந்து போயிட்டாங்க. அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை. அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒழுங்கு வச்சுட்டு அவங்க வந்து அங்கேயே வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு ஈவினிங் நம்ம ரெபேக்கா என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா அப்ப வந்து வளர்ந்து பெரியவங்களா ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு 9 வயசு. இப்போ 12 வருஷம் கழிச்சு காலேஜ்லாம் முடிச்சு இப்போ வந்து அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா வந்து ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சரியா 21 வயசாயிடுச்சு இல்லையா? அதனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மறுபடியும் நம்ம டாமியை பார்க்கறதுக்காண்டி அதே ஊருக்கு வந்திருப்பாங்க. அவங்களோட அந்த தாத்தா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அங்க வந்து ஒரு சைக்கிள் ஒன்று இருந்திருக்கும். சின்ன வயசுல அவங்க விளாண்டுகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே சைக்கிள். அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம டாமியை பார்க்கறதுக்காண்டி அவங்களோட வீட்டுக்கு வந்து போறாங்க. ஆனா அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி டாமி வந்து இப்போ இங்க வர்றதில்லம்மா, அவன் வந்து அங்க இருக்க ஒரு லைட் ஹவுஸ் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்கான், நீ அங்க போய் பாரு, அவன் கண்டிப்பா அங்கதான் இருப்பான்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்றான், வேகமா வந்து அவனை பார்க்கறதுக்காண்டி அங்க வந்து போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து யாருமே இல்லை. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து அந்த சைடு படுத்திருக்க மாதிரி இருக்கு. அப்ப வந்து இந்த பக்கத்துல இருந்து ஒரு பர்சன் நடந்து வரான். நீங்க யாருன்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. அப்ப ரெபேக்கா வந்து திரும்பி பாக்குறாங்க. நீங்க தான் டாமியான்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா
ஆமா நான் தான் டாமி, நீங்க அப்படின்னு சொல்லி அவனும் வந்து கேட்குறான். அப்பதான் அவனால வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ஓ நீ ஜப்பான்ல இருந்து வந்துட்டியா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூம்குள்ள வந்து ஒரு பொண்ணு இருந்திருப்பான். அந்த பொண்ணு வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இனிமே எனக்கு என்ன வேலை, நான் வந்து கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தினமும் சந்திச்சுக்கிறாங்க. நிறைய நேரத்தை வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம டாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து படிச்சு முடிச்சுட்டான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து குளோனிங் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி மருந்து கம்பெனி இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா தவறான மருந்துகள்லாம் செஞ்சு விற்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக வந்து போராட்டத்தில் இறங்குறது, இந்த மாதிரியான ஒரு பூச்சிகளை கொண்டு போய் உரமா வந்து மற்றவங்களுக்கு விற்கிறது, இந்த மாதிரியான ஒரு வேலை தான் வந்து இவன் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அன்னைக்கு இவன் என்ன பண்ணியிருப்பானா, நம்ம ரெபேக்காவை கூட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து சின்ன வயசுல எந்தெந்த இடத்துக்குலாம் போனாங்களோ அந்தந்த இடத்துக்குலாம் போயிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பீச்சில் இருக்கும்போது தான் வந்து ரெபேக்கா கிட்ட வந்து அவன் சொல்றான், இந்த மாதிரி இந்த வீக்கெண்ட் வந்து நீ என்ன பண்ண போற சொல்லி வந்து அவன் கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, எனக்கு தெரியல, நீ எங்கே போறியோ அங்கே தான் நானும் வருவேன், இனிமே வந்து நான் உன்னை விட்டு பிரியறதா இல்லை அப்படின்னு வந்து ரெபேக்கா வந்து சொல்றாங்க. இவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பாரு, நான் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து இன்னொரு ஊருக்கு வந்து போக வேண்டிய வேலை இருக்கு, நான் அங்கே போயிட்டு இந்த பூச்சி எல்லாத்தையும் வந்து நான் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு வந்து அவன் சொல்றான். ஆனா அந்த பொண்ணு வந்து கேட்கறதா இல்லை, என்னை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, அதாவது சரியா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அடுத்த நாள் வந்து ஜப்பானுக்கு வந்து போறாங்க. ஸோ அதனால அவங்களோட தாத்தா வீட்டுல இருந்து கிளம்பணும் இல்லையா, அந்த நாள் அப்ப இந்த பையன் என்ன பண்ணியிருந்திருப்பான், நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா, அப்பா அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா ஒரு சின்ன நத்தை மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த நத்தையை வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் சொல்லி வந்து நினைச்சிருந்திருப்பான். ஏன்னா இதை முன்னாடியே வந்து பார்த்துருப்பாங்க ரெண்டு பேரும். ஸோ அதை வந்து அவகிட்ட வந்து கொடுக்கலாம் நினைச்சிருந்திருப்பான். ஆனால் அப்போதைக்கு வந்து கொடுக்க முடியாம வந்து போயிருந்திருக்கும். அவளும் வந்து கேட்டிருந்திருப்பான், இப்போ இல்லை எனக்கு வந்து வரணும்னு தோணலை, ஆனால் இனிமே வந்து நான் உன்னை வந்து விட மாட்டேன் அப்படின்னு வந்து அவனும் சொல்லியிருந்திருப்பான். சரி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி இவளும் வந்து கேட்டிருந்திருப்பான். அவளா, நேற்று தான் வந்து அவளே பார்த்தேன், அவன் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இவனும் வந்து சொல்லியிருந்திருப்பான். இதனாலே பார்த்தீங்கன்னா இவளுக்கும் வந்து அவன் மேலே இருக்க அந்த அன்பு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். தன்னை விட்டு இவன் வந்து போக மாட்டான் அப்படின்னு சொல்லி வந்து இவளும் நினைச்சு வச்சிருந்திருப்பான். இப்போ அவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த நத்தையெல்லாம் வந்து இவகிட்ட வந்து கொடுத்துருந்துருப்பான். இதனால இவங்களோட ரெண்டு பேரோட பாண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இப்போதான் வந்து அவன் சொல்லுவான், சரி நானும் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தே போகலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துக்கு போறதுக்காண்டி இந்த டாமி என்ன பண்றான், அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ரெபேக்கா என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து பாத்ரூம் போற மாதிரி இருக்கு, வண்டியை ஒரு ஓரமா வந்து நிறுத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், வண்டியை வந்து ஒரு ஓரமா வந்து நிறுத்துறான். இந்த பொண்ணு பாட்டுக்கு வந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க வெளியில. இவன் என்ன பண்றான், அப்படியே உட்காந்துருந்த கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு வந்து சரி எந்திரிச்சு வெளியில நிக்கிறான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியில போறான். ஆனா பின்னாடி கார் வந்து இவன் பார்க்கவே இல்லை. அந்த கார் வந்து இவன் அடிச்சு தூக்கி எறிஞ்சிருது. பறந்து போய் கீழே வந்து விழுகிறான். இந்த சவுண்டு மட்டும் தான் வந்து அவளுக்கு வந்து கேட்குது. டக்குன்னு வந்து திரும்பி பார்க்கறான் ஒரு வித பயத்தோட. அவளுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. அவன் இறந்து கிடக்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு வந்து பேச்சே வரல. அப்படியே வந்து அமைதியா அந்த கார்ல வந்து உட்காந்துக்கிறான். அப்ப அவன் என்ன நினைக்கிறானா, இவனுக்காண்டி தான் நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன், இவன் கூட தான் தன்னோட வாழ்க்கையை வந்து நான் வாழலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள வந்து இவன் என்னை விட்டு போயிட்டானேன்ற அந்த ஒரு விஷயம் வந்து இவளால வந்து தாங்கவே முடியல. இவங்க அப்பா அம்மா எல்லாருமே பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து எப்பவுமே அவனோட ஞாபகமாகவே இருக்கு. ஸோ ஒரு நாள் இவன் என்ன பண்றானா, அங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி குளோனிங் மூலமா மறுபடியும் அந்த பழைய டிஎன்ஏ வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அது மூலமா இறந்து போனவங்களை வந்து மறுபடியும் அவங்கள மாதிரியே இருக்க ஒரு குழந்தைய வந்து பெத்தெடுக்க முடியுன்ற ஒரு டெக்னாலஜி வந்து அப்போ இருந்திருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான், ஏன்னா இந்த வேலையை தானே வந்து இந்த டாமி வந்து பண்ணியிருப்பான் இல்லையா, அதனால இவளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருந்திருக்கும். இவன் என்ன பண்ணியிருப்பானா, டாமியோட அவங்க அப்பா அம்மா கிட்ட ரெண்டு பேர்கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு வந்து இதுல வந்து உடன்பாடே வந்து கிடையாது. உனக்குன்னு வந்து ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை போய் வந்து நீ பாரு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து இந்த பொண்ணுக்காண்டி வந்து அந்த டிஎன்ஏ பழைய சாம்பிள்ஸ்லாம் எதையாச்சும் இருந்துச்சா அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து இவகிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்ப அவர் கூட வந்து சொல்றாரு, இங்க பாருமா, இதை நீ பண்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு டைம் கூட வந்து நீ யோசித்துக்க, இது வந்து தேவையில்லாத வேலை, அவன் வந்து போயிட்டா, இதுக்கப்புறம் வந்து உன்னோட வாழ்க்கை வந்து பாருன்ற மாதிரி வந்து அவங்க வந்து பேசிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா இவன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போறான், அந்த டிஎன்ஏ மூலமா வந்து அந்த உயிரோடு வந்து இவளோட உடம்புக்குள்ள வந்து செலுத்திக்கிறான். அது மூலமா அவளுக்கு வந்து ஒரு கரு உண்டாகுது. சரியா 9-10 மாசம் கழிச்சு ஒரு குழந்தைய வந்து பெத்தெடுக்கிறா. அந்த குழந்தைக்கும் டாமின்னு சொல்லி பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம ரெபேக்காவை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு வந்து ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், அதாவது இவன் வளர்ந்து பெரியவளானதுக்கு அப்புறம், ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் அவ வந்து இவளோட அந்த பழைய காதலான அதே
அதே டாமி தான். அப்ப அவன் கிட்ட கிடைக்காத அந்த அன்பையும் சந்தோஷத்தையும் இந்த குழந்தை வளர்ந்து பெரியானதுக்கு அப்புறம் எப்படி இவனை மாதிரியே வரும் இல்லையா? ஏன்னா குளோனிங்னா 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரியே தானே இருப்பாங்க இல்லையா? சோ அந்த சந்தோஷத்தை இந்த குழந்தை மூலமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதா இந்த பொண்ணோட ஒரு ஆசையா இருந்திருக்கும். சோ அவன் மூலமா வந்து ஒரு குழந்தை வந்து பெத்தெடுக்கணும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிருப்பானா, ரொம்ப அன்பா வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பான். அந்த பையன் வந்து என்னதான் வந்து இவளை வந்து அம்மா அம்மான்னு சொல்லி வந்து கூப்பிட்டாலும் இவ வந்து அவனை வந்து ஒரு பையனா பார்க்காம டாமியை தான் வந்து பார்த்துருப்பான். ஏன்னா நிறைய சீன்ல வந்து நம்மளால வந்து இந்த படத்துல பார்க்க முடியும். இவங்க 2 பேருக்கும் இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு செக்ஷுவல் டென்ஷன் இருக்க மாதிரியே வந்து காமிச்சிருப்பாங்க. அதை இந்த படம் பார்க்கும்போது நம்மளால உணர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை வந்து பிறக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வந்து வளர ஆரம்பிக்குது. ஸ்கூலுக்கெல்லாம் போறாங்க. இந்த பொண்ணுகிட்ட இந்த பையனும் பார்த்தீங்கன்னா அம்மா அம்மான்னு சொல்லி தான் பேசிட்டு இருப்பான். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் வந்து ஒரு டாமி தான். இவன் கூட வந்து ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க, அம்மாவையும் தாண்டி. இப்படியே வந்து நாட்கள் வந்து போகுது. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இருந்திருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிப்பாங்க. இந்த மாதிரி காப்பின்னு சொல்லி வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நம்ம ரெபேக்காக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அங்க வந்து டீமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட வந்து ஒரு ரேபிட் ஒன்று இருந்திருக்கும். அந்த ரேபிட் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. காப்பி மீன் குளோனிங் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து. ஸோ இந்த விஷயம் எப்படி இவங்க எல்லாருக்கும் வந்து தெரியும் சொல்லிட்டு அவன் ரொம்ப குழப்பத்திலே இருந்திருப்பான். இந்த பையனை இப்போ கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான் இல்லையா? ஸோ அவனுக்கு வந்து அன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்க ஊர்ல இருக்க இவங்களுக்கு நெய்பரா இருப்பாங்க இல்லையா, இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு வந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர் முழுக்க வந்து தெரிஞ்சு போயிருந்திருக்கும் இந்த பையன் வந்து ஒரு குளோனிங்கா பிறந்தான் அப்படின்னு. அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம டாமியோட அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா அப்பாலாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரெபேக்காவை கூட்டி, இங்க பாருங்க உங்க பையன் வந்து எங்க பசங்க கூட வந்து விளையாடட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா ரொம்ப நெருங்க விடாதீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எதா இருந்தாலும் எங்கால வந்து எங்க பசங்களை வந்து அனுப்ப முடியாது, நீங்களே வந்து எங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்கன்ற மாதிரி வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை கேட்டு மனசு உடைஞ்சு போன என்ன பண்ணியிருந்திருப்பானா, டாமியை வந்து கூட்டுக்கிட்டு அந்த வீட்டில் இல்லாம, அதாவது டாமி வந்து ஒரு வீட்டில் இருந்தான் பாத்தீங்களா, அந்த வீட்டில் தான் இத்தனை வருஷமா இருந்திருப்பாங்க அவனோட நினைவா இருக்கிறதுக்காண்டி. இப்ப அந்த வீட்டை விட்டுட்டு சரியா கடற்கரைக்கு பக்கத்துல இன்னொரு வீடு ஒண்ணு வந்து கட்டி, ஒரு மர வீடு, அந்த வீட்டுல வந்து வசிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இப்ப அந்த பையனும் பாத்தீங்கன்னா வளர்ந்து பெரியவனா இருந்திருப்பான். ஆனா அந்த பையன் எப்பெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டிருந்திருப்பான், எப்படிமா அப்பா வந்து இறந்து போனாங்க, அதை பத்தி சொல்லுங்கன்னு வந்து கேட்டிருந்திருப்பான். ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணியிருந்திருப்பானா, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் வந்து கார்ல போயிட்டு இருந்தோம், ஆக்சிடென்ட் ஆகி வந்து அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவளுக்கு வந்து அழுகையே வந்துடும், வாழ வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை வந்து அந்த பையன் கிட்ட என்னதான் சொன்னாலும் அவனுக்கு வந்து புரியாது இல்லையா, ஏன்னா அவன் வந்து ரொம்ப சின்ன பையன். ஆனா இப்போ வந்து அவன் ரொம்ப வளர்ந்து பெரிய பையன் ஆயிட்டான். காலேஜ் போய் வந்து வெளியில படிச்சிருந்திருப்பான். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு சரியா அவனுக்கு வந்து 19-20 வயசு வந்திருந்திருக்கும். இப்போ அவன் என்ன பண்றான், மறுபடியும் வந்து ஊருக்கு வர்றான். அவங்க அம்மா வந்து பாக்குறான். அப்ப அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, கூடவே வந்து ஒரு பொண்ணு ஒருத்தவங்களை வந்து கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த பொண்ணோட பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மோனிகா. இப்ப இந்த பையன் வந்து வளர்ந்து பெரியவனாயிட்டான். பாக்குறதுக்கு நம்ம ரெபேக்காவோட பழைய டாமி மாதிரியே இருக்கான், அவளோட பழைய காதலன்னு. இவளை பொறுத்த வரைக்கும் என்ன ஆசை, அவன் கூட சேர்ந்து எப்படியாச்சும் வந்து அன்பை பகிர்ந்துக்கணும், அந்த பழைய நினைவுகளை வந்து மறுபடியும் கொண்டு வரணும், ஒரு குழந்தைய வந்து பெத்தெடுக்கணும், அதுதான் வந்து இவளோட ஆசை. ஆனா இவளுக்கு குறுக்கே வந்து இப்ப யார் இருக்குது, இவன் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு வந்திருப்பான். இது பார்த்தோன்னே இவளுக்கு வந்து செம்ம ஷாக்கிங்கா இருந்திருக்கும். இவளுக்கு வந்து என்ன பண்றதுனே வந்து தெரிஞ்சிருக்காது. இவங்க 2 பேரும் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே வீடு. பக்கத்துல பாத்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது இல்லையா, ஏன்னா மரக்கட்டை வீடு தான். அந்த பக்கம் அவங்க 2 பேரும் எவ்வளவு ஒண்ணா இருக்காங்க அப்படின்ற அந்த சவுண்ட் முதற்கொண்டு இவளுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கும். இவளால வந்து அதை தாங்கிருக்கவே முடியாது, அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்குது. டெய்லி வந்து அவங்க 2 பேரும் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. இவ வந்து காதை மூடிக்கிட்டு அந்த பக்கமே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பான். சரியா வந்து பேசக்கூட மாட்டிருந்திருப்பான். இப்படியே வந்து நாட்கள் வந்து போக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு கூட வந்து சொல்லுவாங்க மோனிகா, ஏய் உங்க அம்மாவுக்கு வந்து என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன், நீ அவங்க கிட்ட வந்து கொஞ்சமாச்சு பேசு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அவன் வந்து அந்த மாதிரி சரியா பேசக்கூட வந்து மாட்டேங்கிறான். அப்படியே ரெபேக்கா வந்து அப்படியே நோய்வாய்ப்படுற மாதிரி ரொம்ப மெலிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க இவனோட ஏக்கத்துக்காண்டியே. ஒரு நாள் அந்த டாமி மோனிகாவும் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ரெபேக்கா பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல வந்து உட்காந்துருப்பாங்க. அப்ப அவன் என்ன பண்றான், அம்மான்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு வலைய வச்சு விளாண்டுட்டு இருந்திருப்பான். நோ என் பக்கத்துல வராத, போட்டாமின்னு வந்து இவன் சொல்லிட்டே இருந்திருப்பான். ஆனா அந்த டாமி என்ன பண்ணிருப்பானா, அப்படியே அவங்க அம்மா பக்கத்துல, அதாவது ரெபேக்கா பக்கத்துல வந்துட்டு அப்படியே டக்குனு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே அவங்களோட அந்த வயித்துக்குள்ள போயிட்டு கிச்சு மூட்டி விளாண்டுட்டு இருந்திருப்பான். இது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மோனிகா என்ன பண்ணிருப்பான், ரொம்ப நார்மலா வந்து இதை பார்த்துட்டே இருந்திருப்பான். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த ரெபேக்கா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதை வந்து அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு செக்ஸுவல் டென்ஷன் வந்து இவங்க 2 பேருக்கும் இருக்கிறத வந்து அவ பார்த்தோன்னே அவளுக்கு வந்து இங்க இருக்கவே வந்து பிடிச்சிருந்திருக்காது. டக்குன்னு வந்து உள்ள போக ஆரம்பிச்சிருப்பான். இதை பத்தி அவன்கிட்டே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அவனுக்கு தான் தெரியுமே, சின்ன வயசுல இருந்து இவங்க அம்மா கூட இவன் இப்படிதான் இருந்திருக்கான். அவங்க அம்மாவும் இவனை வந்து அதிகமா டார்லிங், டாமி இந்த மாதிரி தான் வந்து சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு மகன்ற மாதிரி வந்து கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க இல்லையா. சோ அதனால இவனுக்கு வந்து இது பெரிய விஷயமா வந்து பட்டிருந்திருக்காது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம டாமியும் ரெபேக்கா வந்து கடற்கரையில வந்து விளையாட போயிருந்திருப்பாங்க. இந்த மோனிகா மட்டும்தான் இப்ப வீட்டுல வந்து இருந்திருப்பான். அப்ப இந்த டாமி இருக்கான் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரிஜினல் டாமி, அவங்க
அவங்களோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்த டாமி வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க நாங்க வந்து இந்த ஊர்லயே இல்ல, நாங்க வந்து வேற ஊருக்கு வந்து மூவ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. இப்ப 20 வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அவங்க அம்மா மட்டும் இந்த மாதிரி இவ எப்படி இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த வீட்டை பார்த்துட்டு அவங்க வந்து கீழே இறங்கி வந்திருப்பாங்க. அந்த சேம் டைம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரெபேக்காவும் டாமியும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கடற்கரையில ஆண்டுட்டு அப்படியே மெதுவா நடந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து போலான்னு பார்த்துருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்திருப்பாங்க. அதாவது டாமியோட அம்மா. ஸோ அவன் வந்து டாமி வந்து பார்க்குறான். அம்மா நீங்க யாரு அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. அப்ப அந்த லேடி வந்து பார்க்குறாங்க, இது வந்து தன்னோட மக மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ரெபேக்கா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ஏய் டாமி இங்க என்ன பேச்சு, நேரா வீட்டுக்குள்ள போ அப்படின்னு வந்து சொன்னோடனே அவன் வந்து போயிடுறான். அதே சமயம் அந்த ஒரிஜினல் டாமியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த டாமி என்ன பண்ணானா ரெபேக்கா கிட்ட வந்து, அம்மா யாருமா அந்த லேடி, யாருன்னு சொல்லுங்க, எனக்கு வந்து அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, எனக்கு நினைவா வருது, அவங்க யாருன்னு வந்து சொல்லி கேட்குறான். ஆனா ரெபேக்கா வந்து என்ன பண்ணானா ஒண்ணுமே பேசாமே இருக்காங்க. இவனுக்கு வந்து பேசாம இருக்கதே பாத்தீங்கன்னா ரொம்ப கோவத்தை வந்து ஏற்படுத்துது. அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அந்த தட்டெல்லாம் வந்து கீழே போட்டு உடைச்சிடறான். அங்க இருக்க பொருளெல்லாம் வந்து தூக்கி போட்டு எறிகிறான். ஒவ்வொரு நாளும் வந்து இவங்க அம்மா பண்றது வந்து இவனுக்கு வந்து பிடிக்காமே வந்து போகுது. அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், தூங்கிட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த ரெபேக்கா என்ன பண்ணியிருந்திருப்பானா அவளோட ரூம்ல இருந்து எந்திரிச்சு வந்து இவனோட அந்த பெட்ல வந்து ஒன்னா படுத்துக்கிறான். அப்படியே அவன் கூட வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி வந்து படுத்துக்கிறாங்க. இவன் என்ன பண்றான், அதை வந்து மோனிகா நினைச்சிட்டு கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறான். டக்குன்னு வந்து அவனுக்கு தெரியுது இது அம்மா நினைச்சிட்டு அம்மா நீங்களாம் சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிடறான். இவனுக்கு வந்து ஒண்ணுமே வந்து புரியல. எதனால வந்து சின்ன வயசுல இருந்து தன்னோட அம்மா தான் கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு வந்து அவனுக்கு தெரியல. ஏன்னா இப்படியே தான் வந்து அவனும் வளர்ந்துருக்கான். இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்றான், ஒரு நாள் வந்து கோவத்துல அந்த லேடி வந்து யாருன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க, இல்லைன்னா என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், வேகமா ஓடி போய் கதவை சாத்திக்கிறான். அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மோனிகா என்ன பண்ணாங்கன்னா, இனிமே வந்து என்னால வந்து இந்த வீட்டுல வந்து இருக்க முடியாது, நான் வந்து போலான் இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில பாக்குறாங்க. அப்ப இவன் பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். சோ இவன் கிட்ட வந்து சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த மோனிகா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. குறிப்பிட்ட நேரம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் கதவை தட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அவனும் வெளியில வர்றான். அவளும் வந்து பாய்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிடறான். இப்ப வீட்டுல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெபேக்காவும் டாமியும் மட்டும்தான். அப்ப அன்னைக்கு ஒரு நாள் வந்து மறுபடியும் வந்து கேட்கறான். அவங்க அம்மா வந்து பாக்குறான். அப்படியே அவங்க அம்மா வந்து அடிச்சு கொள்ளலாம் வந்து பாக்குறான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவனுக்கு செம்ம கோவமா வருது. அம்மா உண்மையிலேயே அவங்க யாருன்னு வந்து சொல்லி கேட்கறான். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 9 வயசு இருக்கும், ஒரு கடற்கரை ஓரமா அன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் வந்து ஒரு சின்ன பையனை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு வந்து செம்ம கோருது. எதுக்கு இந்த கதை வந்து என்கிட்ட சொல்றீங்க, அந்த லேடி யாரு அதை மட்டும் வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு இவ வந்து டக்குன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ற நிறுத்திட்டு ஒரு பழைய லேப்டாப் வந்து, அதாவது நம்ம பழைய டாமி இருக்கான் இல்லையா அவனோட லேப்டாப், ஸோ அந்த லேப்டாப்பை கொண்டு வந்து இவன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவனும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருக்க நிறைய போட்டோஸ்லாம் வந்து பார்க்கறான். அந்த இருக்க போட்டோஸ்ல வந்து இவன மாதிரி இருக்க ஒரு ஊரும் வந்து அங்க இருக்கு. இவன் வெளியில பார்த்தா அந்த லேடி வந்து அங்க இருக்காங்க. அவங்களோட அம்மா அப்பா வந்து இவங்க தான்ன்றத வந்து புரிஞ்சுக்கிறான். ஆனா இருந்த போதிலும் தான் யாருன்றது வந்து அவனுக்கு வந்து தெரியல. இந்த ரெபேக்கா வந்து யாருன்னு வந்து தெரியல. அம்மா அம்மான்னு சொல்லி வந்து நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்ளலான்னு வந்து பாக்குறான். அப்பதான் வந்து இவனுக்கு புரியுது இது வந்து தன்னோட உண்மையான அம்மா கிடையாது அப்படின்றத வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான், நீ யாரு நான் யாருன்றத வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பெட்ல வந்து அவங்க கீழே கிடக்குறாங்க. இவன் என்ன பண்றான், இந்த சீன் வந்து ரொம்ப அருமையா எடுத்துருப்பாங்க. அப்படியே பக்கத்துல போறான். அப்படியே கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனால வந்து கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஒரு வித செக்ஷுவல் டென்ஷன் வந்து உருவாகுது. அதை வந்து இவங்க ரெண்டு பேராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த ஒரு தருணத்துக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நம்ம ரெபேக்கா வந்து இத்தனை வருஷம் வந்து வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ வந்து அந்த ஒரிஜினல் டாமி வந்து பார்த்தாங்க இல்லையா, அந்த சின்ன வயசா இருக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் 21 வயசு அவங்க ஆனதுக்கு அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தாங்க இல்லையா, அப்பவும் சரி, அப்ப பார்த்த அந்த டாமியை தான் வந்து அவளோட கண்ணுக்கு இப்ப இருக்க இந்த டாமியை வந்து இவ பாக்குறான். ஏன்னா அப்போதைக்கு வந்து அந்த டாமி கூட வந்து இவ வந்து சேர்ந்து வாழலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி பேசியிருந்திருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் வந்து பிசிக்கலா வந்து ஒன்னு சேர்ந்திருக்க மாட்டாங்க. தட் மீன்ஸ் இவ இன்னும் வரைக்குமே வந்து வேற யாரையும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கல. இவ வந்து இன்னுமே வெர்ஜினிட்டி வந்து லாஸ் பண்ணாமே இருக்காங்க. சோ இந்த வெர்ஜினிட்டி வந்து போகணுன்றதுக்காண்டி தான் இவ வந்து இவ்வளவு போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த செக்ஷுவல் டென்ஷன் வந்து ரொம்ப அதிகரிக்குது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து உணர்ச்சியப்பட்டு டக்குனு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாமி என்ன பண்ணா டக்குனு வந்து ரொம்ப ஹார்ஷா வந்து செக்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா இவனோட கையை வந்து அவன் பிடிச்சி வச்சிருந்திருப்பான். அப்ப அந்த கையை வந்து எடுக்கிறான். அப்பதான் வந்து அதுல இருந்து பிளட் வருது. தட் மீன்ஸ் இதுலயே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் வந்து இத்தனை வருஷமா வெர்ஜினிட்டியோட தான் இருந்திருக்காங்க அப்படின்னு. இந்த ஒரு தருணத்துக்காண்டி தான் இந்த பொண்ணு இவ்வளவு நாள் வந்து வெயிட் பண்ணாங்க. இது வந்து இப்ப இவளுக்கு வந்து நடந்துருச்சு. அந்த சீன் வந்து அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் வந்து நம்ம டாமியை வந்து காட்டுறாங்க. அவனுக்கு வந்து எல்லா உண்மையுமே வந்து தெரிஞ்சிருச்சு. இவங்க தான் வந்து ரெபேக்கா, இதுக்காண்டி தான் வந்து தன்னை வந்து வளர்த்துருக்காங்க. இன்னொரு வாழ்க்கை வந்து இவங்க மூலமா தான் வந்து தனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்து இவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ்றது, குழந்தைய பெத்துக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சொசைட்டில வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா. யார் பார்த்தாலும் வந்து என்ன சொல்லி கேட்பாங்க இல்லையா. இது வந்து நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அம்மாவும் பையனும்.
ஆனா இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் இந்த மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரி வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ இதை வந்து வெளி உலகம் கண்டிப்பா ஏத்துக்காது. இது வந்து நம்ம டாமிக்கு வந்து தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருப்பானா, எல்லாத்துக்கும் வந்து தேங்க்ஸ், நான் வந்து கிளம்பி போறேன், எல்லாத்துக்கும் வந்து தேங்க்ஸ் ரெபேக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். இந்த ஒரு டைம் தான் அவன் வந்து அம்மானு வந்து கூப்பிட்டு இருந்திருக்க மாட்டான். அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், வெளியில வந்து அப்படியே நடந்து போறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஷாட் ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே அந்த வீட்டை வந்து தூரத்துல இருந்து காட்டுறாங்க. அந்த வீட்டில் வந்து இவ வந்து அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே தூரத்துல இருந்து காட்டும் போது அங்க வந்து ஒரு லைட் எரியுது. இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஒரு ஷாட் பார்த்தோம் இல்லையா, நம்ம ரெபேக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கடற்கரை ஓரமா உட்காந்துக்கிட்டு, நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்ட, ஆனா நீ கொடுத்துட்டு போனா அந்த கிஃப்ட் வந்து இன்னும் என்கிட்ட தான் இருக்கு, இதை வந்து நான் கண்டிப்பா பார்த்துப்பேன், நான் நினைச்சதை வந்து எனக்கு இப்ப வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகையும் கலந்த ஒரு சந்தோஷத்துல தங்கிட்ட யாருமே இல்ல, ஆனா அந்த ஒரு குழந்தை வந்து இவங்களுக்கு வந்து பிறக்க போகுது. அதாவது டாமி கொடுத்துட்டு போனா அந்த குழந்தை. தட் மீன்ஸ் இது வந்து நமக்கு தெரியுது, இந்த டாமி வந்து இப்ப இவங்க கிட்ட வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டான் இல்லையா, அது மூலமா இவங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிருந்திருப்பாங்க போல. அந்த பிரெக்னென்ட்டா இருக்க இப்ப இருக்க அந்த ரெபேக்கா தான் வந்து படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. தட் மீன்ஸ் இப்ப அவங்களோட வயித்துல இருக்க அந்த குழந்தை வந்து இப்ப கொடுத்துட்டு போனா அந்த டாமி. அதாவது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து இவங்களோட அந்த காதலன் அப்படின்னு. பட் ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேற எதுவா வேணாலும் இருக்கலாம். இதோட பாத்தீங்கன்னா இந்த படமும் முடிஞ்சிடும். இந்த படத்தை பத்தி சொல்லலாம் சொல்லிக்கிட்டே வந்திருக்கலாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படங்களா ஒண்ணா வந்து மாறிடுச்சு. இந்த படத்தை பத்தி வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் போல. இந்த படத்தை வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு வந்து நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல வந்து நிறைய ஸ்டஃப் இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஆனா வந்து நான் பார்க்கவே இல்லை. சரி என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா நான் ரேண்டமா தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த படத்தை வந்து நான் பார்க்கலாம் சொல்லிட்டு தான் வந்து பார்த்தேன். ரொம்ப 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 ஸ்லோவா தான் இருக்கும். இந்த படத்துல வந்து 2-3 டைலாக் மட்டும் தான் வந்து ரொம்ப ஹை ரைஸா வந்து பேசியிருந்திருப்பாங்களே தவிர மற்றபடி வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கும். ரொம்ப பொறுமையா பேசுவாங்க. இந்த ரெபேக்கான்ற அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பொறுமையா வந்து பேசியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒய்ஃப் நமக்கு கிடைப்பாங்களான்ற மாதிரி வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டிங் எல்லாருக்கிட்டையும் இருந்து. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுனே வந்து எனக்கும் தெரியல. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, இவனோட பக்கம் வந்து ஒரு சின்ன நியாயம் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கும் தோணுச்சு. ஆனா என்னதான் வெளி உலகத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து அம்மாவும் பையனும். பட் அவளுக்கு மட்டும் தான் தெரியும் இவன் எதுக்காண்டி வந்து இதை பண்ணியிருக்கான், இத்தனை வருஷமா அவன் என்னத்தை வந்து கோத்ரூ பண்ணியிருக்கான், இவன் வந்து அவன் கிட்ட அந்த அன்பை வந்து அவன் எதிர்பார்க்கறான். பட் அதுக்காண்டி தான் அந்த குழந்தைய வந்து இவ பெத்தெடுக்கிறான். ஆனா அதுவே வந்து இவன் கிட்ட வந்து கை நழுவி போற மாதிரி இருக்கும்போது அந்த கேரக்டரா இவங்க நடிச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாரமா இருந்திருக்கும். அந்த மோனிகான்ற கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெபேக்காவால வெளியில சொல்லவும் முடியல. அவன் கிட்ட வந்து தான் யாருன்ற ஐடென்டிட்டியை வந்து அவன் கிட்ட கடைசி வரைக்கும் வந்து சொல்ல முடியாம போயிருந்திருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடிப்பின் மூலமா இந்த பொண்ணு வந்து ரொம்ப நடிச்சிருந்திருப்பாங்க. அவங்க பேர் வந்து எவா கிரீன். ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த கிளைமேக்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கின்ற வந்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இதை இப்படிதான் எடுக்கணும்னு வந்து எனக்கும் தோணுது. வேற வழியும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் ஓகே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், இந்த மூடை செட் பண்ண அந்த எடிட்டிங்கா இருக்கட்டும், அந்த பிளேஸ் அதை வந்து சொல்லியே ஆகணும். இந்த படத்தோட மூடுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பிளேஸையும் வச்சிருந்திருப்பாங்க போல. ரொம்ப பனிமூட்டமா இருக்கும், மரக்கட்ட வீடு, அழகான பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மினிமலான பீப்புள்ஸ், எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து டாப் நாச்சா சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. என்ன ஒண்ணுன்னா, இப்போ ஃபாரின்ல வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த சொசைட்டியா வந்து வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு கூட வந்து நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒருத்தங்க கிட்ட வந்து அந்த குழந்தை போய் விளையாடணும் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட அம்மா அப்பா கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குற ரேஞ்சுக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கு காலம். இது வந்து நம்ம ஊர்லயும் இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த படத்துல வந்து இதை ரொம்ப அழகாவே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் வந்திருக்கும். அப்ப அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா டாமியோட அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேமிலியை வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அவங்க குழந்தைகளை வந்து இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து விட்டுருந்துருக்க மாட்டாங்க. அந்த சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமா வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு சீன் ஒன்று வந்து நான் சொல்லுவேன். அந்த சீன் பாத்தீங்கன்னா இந்த கதையை வந்து நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். அதை நீங்க படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஊஞ்சல வந்து விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த டாமி என்ன பண்ணிருப்பான், அவங்க அம்மா கிட்ட விளாண்டுக்கிட்டே அப்படியே போயிட்டு டக்குன்னு அவங்க அம்மா வந்து புஷ் பண்ணி கீழே வந்து தள்ளிடுவான். அப்ப புஷ் பண்ணி கீழே தள்ளனோடனே அப்ப அவனுக்கு வந்து ஒரு 9-10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப 21, இப்போ 9 வயசுனா ஒரு 30 இயர்ஸ் வந்து தாண்டிடுச்சு ரெபேக்காவை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவன் வந்து கையை பிடிச்சி அப்படியே அமுத்திருந்திருப்பான். அப்ப அவன் வந்து கேட்பான், நான் வந்து ஜெயிச்சிட்டேன், இப்ப என்னால வந்து உங்ககிட்ட வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். அப்ப அவன் என்ன பண்ணிருப்பானா, அப்ப செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அந்த ஷார்ட் நல்லா பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த செக்ஷுவல் டென்ஷன், அதாவது அந்த பையனுக்கு வந்து அப்போதைக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா அவன் சின்ன பையன். பட் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அப்படி நடிச்சிருந்திருப்பாங்க. அவன் என்ன பண்ணிருப்பான், அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மார்க் இருந்திருப்பான். அந்த பையன் கூப்பிட்டோடனே டக்குன்னு வந்து கிளம்பி போயிருந்திருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவன் மட்டும் அப்படியே வந்து அந்த மணலே வந்து படுத்திருந்திருப்பான். அப்ப நம்மளால வந்து உணர முடியும் இவளுக்குள்ள இருக்க அந்த வலி வேதனை என்ன அப்படின்றது. ரொம்ப சூப்பராகவே வந்து எடுத்துருப்பாங்க. இந்த படத்தை வந்து நான் ஹைலி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஏன்னா ஸ்டோரி இப்படி இருக்கு, இதுல வந்து நிறைய
சீன் எதுவும் வச்சிருவாங்கன்னு சொல்லி நினைச்சேன். அந்த மாதிரிலாம் சீனே வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாமிக்கும் இவங்களுக்குள்ள கூட அந்த அளவுக்கு வந்து எந்த சீனுமே கிடையாது. ஒரு கிசிங் சீன் தான் இருக்கும். ஆனா இந்த புது டாமிக்கும் அந்த மோனிகாவுக்கும் இடையில வந்து ஒரு சீன் வச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் வந்து கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை இன்னும் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துருக்கலாம். இந்த போதிலே இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வேணாம் தான் நமக்கு வந்து தோணுது. முடிஞ்ச அளவுக்கு தனியா பாருங்க. கண்டிப்பா கப்பிள்ஸோட சேர்ந்து பாருங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கான்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணக்கூடாத படங்கள் இந்த படமும் ஒன்று. மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போடுற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.